வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிக் பள்ளியின் ஆண்டு விழா கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது விளையாட்டு மைதானத்தில் பலூன்களை பறக்கவிட ஹீலியம் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டிருந்தது. எதிர்பாராத விதமாக ஹீலியம் சிலிண்டர் வெடித்ததில் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே தலை சிதறி உயிரிழந்தார். அத்துடன் படுகாயமடைந்த சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நவீன் என்ற மாணவர் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. அங்கு காயமடைந்த மாணவர் நவீனை சக்கர வாகனத்தில் அமர வைத்து கொண்டு வந்த அவரது தாய் செல்வி மற்றும் அவரது தந்தை சிவலிங்கம் ஆகியோர் தங்கள் நிலை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அத்துடன் தனது மகன் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் ஆண்டு பொதுத் தேர்வு எழுத முடியவில்லை என்றும் இதனால் தங்களது கனவும் தங்கள் மகனின் கனவும் கலைந்து போய்விட்டதாக கூறினர். ஹீலியம் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மகனை குணப்படுத்த மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் அலைந்து திரிவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செலவழிக்க தங்களிடம் பணம் இல்லாததால் மகனை குணப்படுத்த முடியாமல் மனவேதனையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். அதோடு பள்ளி நிர்வாகமும் தங்களை கைவிட்டு விட்டதாக வேதனை தெரிவித்தனர். எனவே அரசு தங்கள் மகனை காப்பாற்ற வேண்டுமென அவர்கள் கண்ணீருடன் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒரு கட்டத்தில் சோகம் தாழ முடியாத செல்வி தனது மகனை குணப்படுத்துங்கள், அதற்கு பிச்சை போடுங்கள் என்று அங்கிருந்த பொதுமக்களிடம் மடிப்பிச்சை ஏந்த ஆரம்பித்தார். இதனை கவனித்த மாவட்ட ஆட்சியர் மனுவை பெற்றுக்கொண்டதோடு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். மகனை காப்பாற்ற தாய் தந்தை படும் துன்பத்தை பார்த்த அங்கிருந்த பொதுமக்களும் அதிகாரிகளும் கண் கலங்கினர். அன்பு கொள்வதில் தாய்க்கு இணை வேறு யாரும் உண்டோ?